பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் உலக ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய வாழ்வு தரும் உணவு நிகழ்ச்சிக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளில் கூட கலாத்திய புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 16லேருந்து 21 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளே செய்யாதபடிக்கு இவைகளே ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுகிற படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகளை வெளியரங்கமாக இருக்கும்படி இருக்கிறேன் என்று அவையாவனே விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மிக அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் உமது வசனங்களை தியானிக்கும்படிக்கு கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளில் எங்களை கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளில் கூட ஆண்டவரே கேட்ட வசனத்தின்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கர்த்தர் இடைப்படுவீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் மாம்சத்தினுடைய இச்சையின்படி நடக்காமல் ஆவின்படி நடக்கிறவர்களாய் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உமது பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். போகும் பொழுது வரும் பொழுதெல்லாம் உமது பிரசன்னம், உமது கிருபை அவர்களோடு இருந்து இந்த நாள் முழுவதும் அவர்களை காத்து கொள்ளுவீராக. அவர் போதுகிற பாதையிலே கர்த்தர் ஆண்டவரே தூதர்களை வைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் இந்த நாள் ஆண்டவரே இன்பமான நாளுகளாய் மாறும்படியாக கர்த்தர் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.